அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று ஆளுநர் RN ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்திய நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஆளுநர்களை வைத்து மோடி அரசு அரசியல் செய்கிறது என்கிற குற்றச்சாட்டை உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்வைத்திருக்கிறார். மிரட்டல் அரசியல் என்பது பாஜகவின் DNA-வில் ஊறி கிடக்கிறது என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிக்கையின் வாயிலாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாக துணைவேந்தர்கள் மாநாட்டை வேந்தரான ஆளுநர் RN ரவி இன்று உதகையில் கூட்டியிருந்தார். அதற்கு சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் பெரும்பாலான துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் ஆளுநர்களை வைத்து மோடி அரசு அரசியல் செய்கிறது என அறிக்கையின் வாயிலாக குற்றம் சாட்டியிருக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். விவரங்கள். அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது என சொன்ன மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கார். மிரட்டல் அரசியல் பாஜகவின் DNA-வில் தான் ஊறி கிடக்கிறதாகவும் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கார். இன்றைய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்க கூடாது என அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மிரட்டப்பட்டுள்ளனர் என்று ஆளுநர் ரவி சொன்னதாகவும், இதற்கு முன்பு ஆளுநர் ரவி கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற துணைவேந்தர்கள் இப்போது ஏன் பங்கேற்கவில்லை என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் அரசியல் சாசனத்துடைய 142வது பிரிவை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததாகவும், மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயித்த நீதிபதிகள் ஆளுநரால் அனுப்பி வைக்கப்படும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒரு விரிவான அறிக்கையின் மூலமாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலளித்திருக்கார். தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களை எல்லாம் 10 மாதங்களாக கிடப்பில் போட்ட ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு இந்தியா முழுவதும் பேசப்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு போட்ட வழக்கு ராஜ்பவனை தண்டி ராஷ்டிரபதி பவன் வரை பதம் பார்த்து விட்டது என்ற அடிவயிறு இருந்து கொண்டிருப்பதாகவும் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவை மேம்படுத்துவது குறித்து ஆராய்வதற்கு அமைக்கப்பட்ட நீதிபதி மதன் மோகன் அறிக்கையின்படி அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது, ஆனால் மன்மோகன் சிங் அரசோ குஜராத்தில் அரசியல்வாதிகளை மட்டுமல்ல மாற்று கருத்துக்களை கொண்ட அரசியல்வாதிகளையும் ஆளுநராக நியமிக்கிறது என்ற சொன்னவர் யார் தெரியுமா என்று மோடிதான் என்ற ஒரு விமர்சனத்தையும் தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் வைத்திருக்கார். மிரட்டல் அரசியல் எல்லாம் பாஜகவின் DNA-வில் தான் ஊறி கிடக்கிறது என்றும், மிரட்டுவது உங்கள் DNA-வில் இருக்கலாம், துணிந்து மாநில உரிமைகளுக்காக எதிர்த்து நிற்பதுதான் எங்கள் DNA-வில் இருப்பதாகவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தற்பொழுது ஆளுநருக்கு ஒரு விரிவான பதிலை அளித்திருக்கார். கோகுல், இன்றைய துணைவேந்தர்கள் மாநாட்டில் பெரும்பாலான துணைவேந்தர்கள் கலந்து கொள்ளாததற்கு மாநில அரசுதான் காரணம், குறிப்பாக காவல்துறையை வைத்து மிரட்டப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ஆளுநர் அந்த மாநாட்டில் பேசும்போது முன்வைத்திருக்கிறார். அதற்கான ஒரு பதிலடியாக இந்த அறிக்கையை எடுத்துக்கலாமா? நிச்சயமா உச்சநீதிமன்ற தீர்ப்பை எடுத்து தற்பொழுது துணைவேந்தர் மாநாடை ஆளுநர் கூட்டியிருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆளுநரை கண்டித்து போராட்டமெல்லாம் நடத்தி வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் அரசு பல்கலைக்கழகங்கள், தனியார் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சில துணைவேந்தர்கள் என பலர் கலந்து கொள்ளாத நிலையில் ஆளுநர் அரசு மீது ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைத்தார். குறிப்பாக துணைவேந்தர்கள் மிரட்டப்படுகிறார்கள், இன்று அவர் நேற்று இரவு கூட மிரட்டப்பட்டிருக்கிறார்கள், இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பின்னர் வீடு திரும்ப முடியாது என்ற ஒரு விமர்சனத்தை எல்லாம் வைத்திருந்தார். அந்த காவல்துறையை வைத்து உளவுத்துறையை வைத்து மிரட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் வைத்திருந்த நிலையில இன்றைய தினம் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் இது குறித்து ஒரு விரிவான பதிலடியை தற்பொழுது ஆளுநருக்கு அளித்திருக்கிறார். குறிப்பாக மிரட்டுவது அரசியல் எல்லாம் பாஜகவினுடைய DNA-வில் தான் இருப்பதாகவும், எங்களுக்கு மாநில உரிமைகளுக்காக எதிர்த்து நிற்பதுதான் எங்கள் DNA-வில் இருப்பதாக கடுமையான ஒரு பதிலடியை தற்பொழுது ஆளுநருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அளித்திருக்கிறார். பாலா, மற்றொரு அண்மை செய்தியும் தற்போதைய செய்தியையும் கூடுதலாக பார்க்கிறோம் கோகுல். துணைவேந்தர்களை மிரட்டுவது என்பது அவசர நிலையை காட்டுகிறது என ஆளுநர் RN ரவி கூறியிருக்கிறார்.
துணைவேந்தர்கள் மாநாடு ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் என்ற முறையில் அவர் அழைப்பு விடுத்திருந்த மாநாடு உதகையில் இன்று மற்றும் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் பெரும்பாலான பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கு பெறாத நிலையில் காவல்துறை மூலமாக மாநில அரசு அவர்களை மிரட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டை இன்று காலை தனது உரையின் போது ஆளுநர் முன்வைத்திருந்தார். இந்நிலையில் துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுகிறது என ஆளுநர் RN ரவி கூறியிருக்கிறார். இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பங்கேற்றிருக்கிறார். இன்றைய மாநாட்டில் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த பெரும்பாலான துணைவேந்தர்கள் பங்கேற்காத நிலையில் தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்து எடுபடாததால் காவல்துறை மூலமாக துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுகிறது என ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர்களுக்கான அதிகார வரம்பு, அதே நேரத்தில் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கான ஒப்புதலை வழங்குவதற்கான கால வரையறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு பிறகாக நடைபெறுகிற இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். ஆளுநருடைய குற்றச்சாட்டு என்ன? பாலவேல் இன்று நீலகிரியில உதகையில ஒரு துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார் ஆளுநர். ஆனால் அரசு சார்பில் துணைவேந்தர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இதுல நேரடியாகவே அரசை ஆளுநர் குற்றம் சாட்டியிருந்தார். குறிப்பாக இந்த உயர்கல்வித்துறை சார்பாக நடைபெறக்கூடிய இந்த துணைவேந்தர்கள் கலந்தாலோசனை கூட்டத்துல முதலமைச்சர் MK ஸ்டாலின் தலைமையிலான அரசு காவல்துறை மூலமாக அந்த துணைவேந்தருக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் அதனால் இந்த கூட்டத்துல கலந்து கொள்ளவில்லை பல துணைவேந்தர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நேரடியாக ஆளுநர் தரப்பு ஆளுநர் பேசியிருந்தார். அதே இன்றைக்கு எக்ஸ் வலைப்பக்கத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் தரப்பு இந்த பதிவை தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கிறாங்க. அதாவது முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை பயன்படுத்தி இன்று முன்கூட்டியே திட்டமிடப்பட்டிருந்த இந்த மாநாட்டில் மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை பங்கேற்க விடாமல் தடுத்ததும் அவசர கால நாட்களை நினைவூட்டுகிறதாக ஒரு கடுமையான சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார். மேலும் மாநில உயர்கல்வி அமைச்சர் துணைவேந்தர்களிடம் மாநாட்டில் பங்கேற்க வேண்டாம் என்றும் தொலைபேசியில் மிரட்டல் விடுத்ததாக பலனளிக்காத நிலையில முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் காவல்துறையை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மீண்டும் தன்னுடைய எக்ஸ் வலை பக்கத்துல பகிரங்கமாக அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் தரப்பு வைத்திருக்காங்க. மாநாட்டு நாளில் ஒரு துணைவேந்தர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். ஊட்டியை சென்றடைந்திருக்கூடிய மற்றவர்கள் தங்கும் விடுதிகள்ல அறை கதவுகள் நள்ளிரவில் தட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த எக்ஸ் பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க. மாநாட்டில் பங்கேற்றால் உயிருக்கு மோசமான விளைவுகள் நேரிடும் என்றும் மாநாட்டில் கலந்து கொண்டால் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டீர்கள் என்ற மிக ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அரசின் மீது ஆளுநர் தரப்பு எக்ஸ் வலைப்பக்கத்துல குற்றச்சாட்டாக முன்வைத்திருக்கிறாங்க. எனவே இது காவல்துறையின் ஒரு அப்பட்டமான துஷ்பிரயோகம் என்றும் ஆளுநர் தரப்பு குற்றம் சாட்டிருக்கக்கூடிய நிலையில மாநிலத்துக்குள் ஒரு கல்வி மாநாட்டில் கலந்து கொள்ளும் துணைவேந்தர்களுக்கு கல்வி சுதந்திரம் இல்லையா என்கிற கேள்வியும் ஆளுநர் தரப்பு எழுப்பியிருக்கிறாங்க. அல்லது தலித் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு பெரிதும் உதவும் மாநில பல்கலைக்கழகங்களின் தரத்தை உயர்த்துவதன் விளைவுகள் எந்த ஒரு தர மேம்பாடு மாணவர்களையும் ஆர்வமுள்ளவர்களையும் ஊக்கமளிப்பவர்களுக்கும் மாற்றும் என்பதால் தான் இது தனது அரசியல் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக ஆம் என்று முதல்வர் MK ஸ்டாலின் அச்சப்படுகிறாரா என்கிற ஒரு கேள்வியையும் ஆளுநர் தரப்பு எழுப்பியிருக்கிறாங்க. கடுமையான குற்றச்சாட்டை ஆளுநர் தரப்பு அரசின் மீது வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மாநாடு திட்டமிடப்பட்டிருந்த நிலையில மாநாட்டுக்கு கலந்து கொள்ளாத விதம் போலீசாரை பயன்படுத்தி இந்த துணைவேந்தர்களை மாநாட்டில் கலந்து கொள்ளாத ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பதாக ஆளுநர் தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. பாலுவே, துணைவேந்தர்களை மிரட்டுவது அவசர நிலையை காட்டுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் RN ரவி முன்வைத்திருக்கிறார். அபினேஷ், மிக முக்கியமாக இன்று மற்றும் நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த 2 நாள் மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்காததற்கு காரணம் மாநில அரசு காவல்துறையை வைத்து மிரட்டியதுதான் அப்படிங்கிற
குற்றச்சாட்டை ஆளுநர் குறிப்பிடுகிறார். மிக குறிப்பாக பல்கலைக்கழகங்களினுடைய தரம் உயர்வதை மாநில அரசு விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் கூட தன்னுடைய அறிக்கையிலும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய உரையிலும் கூட குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பான விவரங்களையும் பதிவு செய்யலாம். அரசியல் ரீதியாக நேரடியாக தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் ஆளுநர் நேரடியாக இந்த எக்ஸ் வலைப்பக்கத்தின் பதிவு மூலமாகவும் தன்னுடைய இன்றைய துணைவேந்தர்கள் மாநாட்டின் உரையிலும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே அரசு அப்படியான ஒரு யாரையும் அச்சுறுத்த முடியாது. அந்த வகையில இந்த ஒரு குற்றச்சாட்டிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏற்கனவே சற்று முன்புதான் அவினேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க, நம்ம பேசலாம்.